திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கலந்து கொண்டு கலைஞரின் கனவு இல்ல திட்ட பயனாளிகளுக்கு பணி ஆடைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பேசுகையில், தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் 5000க்கும் குறைவான குடிசைகள் உள்ள மாவட்டங்களில் திண்டுக்கல் மாவட்டம் உள்ளதால் அனைத்து குடிசைகளையும் 2024-25 ஆண்டிலேயே கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் எடுத்துக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், தகுதியான குடும்பங்களில் பட்டா இல்லாத பயனாளிகளுக்கு உடனடியாக பட்டா வழங்கி அந்த பயனாளிகளுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்து குடிசை இல்லாத மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கலைஞரின் கனவு இல்ல திட்டம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பழனியில் ஆகஸ்ட் 24 மற்றும் 25 ஆகிய 2 நாட்கள் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு மாநாடு நடைபெற உள்ள பழனி ஆண்டவர் ஆண்கள் கலைக்கல்லூரியில் அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் சக்கரபாணி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வுக்கு பிறகு பேசிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, மாநாட்டிற்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், தங்குமிடம், வாகன நிறுத்துமிடம், கழிப்பறை, மருத்துவம் உள்ளிட்ட வசதிகள் செய்து தரக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஒரே நேரத்தில் 50,000க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் அமர்ந்து அந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும், 8 இடங்களில் நுழைவாய்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், 60 வீடுகளை 3D வடிவில் வடிவமைத்து அருகில் முருகனை பார்ப்பது போல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாநகராட்சி ஆணையாளர் ரவிச்சந்திரன் தெரிவிக்கையில், பொதுமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய திண்டுக்கல் மாநகராட்சியில் வீடுதோறும் குப்பைகள் வாங்குவதற்காக நிறைய வாகனங்களை அமர்த்தியிருக்கிறோம். போதுமான பணியாளர்களை அமர்த்தியிருக்கிறோம். பொதுமக்களிடமிருந்து தினமும் குப்பைகள் வாங்கப்படுகின்றன. பொதுமக்கள் தங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாகனத்தில் குப்பைகளை தரம் பிரித்து, முக்கியமாக மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்து வழங்க வேண்டும். உங்களிடமிருந்து வாங்கக்கூடிய குப்பைகளை நாங்கள் மைக்ரோ கம்போஸ்ட் சென்டர், நுண்ணுர செயலாக்க மையம் கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களில் செயல்படுகிறது. அந்த மையத்தில் குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை உரமாக்குகிறோம். அந்த உரத்தை விவசாயிகளுக்கு இலவசமாக தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அது ஒரு சிறப்பான உரம். அதை பொதுமக்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் மக்காத குப்பைகள், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை நாங்கள் சிமெண்ட் கம்பெனிகளுக்கு எரிபொருளாக தொடர்ந்து அனுப்பி வருகிறோம். எனவே பொதுமக்களிடம் நான் மீண்டும் வேண்டிக் கொள்வது, மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய திண்டுக்கல் மாநகரம் ஒரு சிறப்பான மாநகரம். நம்முடைய திண்டுக்கல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் இந்தியாவிலேயே சிறந்து விளங்குகிறது. அதைப்போல நமது திடக்கழிவு மேலாண்மையிலையும் நம்முடைய நகரம் சிறப்பான இடத்தை பெற்று ஒரு சிறந்த தூய்மையான நகரம் என பெயர் பெறுவதற்கு திண்டுக்கல் மாநகர பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டரங்கில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பூங்கொடி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். காவல்துறை, ஊர்காவல் படை, தீயணைப்பு துறையினரின் அணிவகுப்பை திறந்த வாகனத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப்புடன் சென்று பார்வையிட்டார். பின்னர் சமாதானத்தின் அடையாளமாக வெண்புறாக்கள் மற்றும் வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை பொருத்தி பரிசுகள் வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் கௌரவித்தார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 100 காவலர்களுக்கு கேடயம் மற்றும் பாராட்டுச் சான்றிதழை வழங்கினார். வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை, கூட்டுறவுத்துறை, செய்தி மக்கள் தொடர்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 182 அலுவலர்களை பாராட்டி பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் கேடயங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி வழங்கினார். மாற்றுத்திறனாளி நலத்துறை, வருவாய்த்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தோட்டக்கலைத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை, ஆதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை போன்ற துறைகளின் மூலம் சுமார் 84 பயனாளிகளுக்கு 80,68,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், மாவட்ட வருவாய் அலுவலர் ஷேக் முஹிதீன், திட்ட இயக்குநர் திலகவதி, மாவட்ட ஊராட்சி தலைவர் பாஸ்கரன், பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.